கண்டிப்பா வந்து இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா இல்லாம ஒருத்தவங்க வாழ நினைக்கிறாங்கனாக்கா ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வர முடியாது, பெரிய இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி சோசியல் மீடியா மட்டுமே வாழ்க்கையை யார் ஒருத்தவங்க வாழறாங்களோ அவங்களால நல்லா வாழவே முடியாது. அது வந்து கொஞ்ச நாளுக்கு வாழலாம், அதுக்கப்புறம் தெரியும் அவங்க வாழ்க்கையே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ண அப்படின்னாக்கா ரொம்ப 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 சரியான முறையில. ஏன்னா சோசியல் மீடியாவோட பெரிய சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம டோபமைன், நம்ம சந்தோஷமான ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நெக்ஸ்ட் லிங்க் எதெல்லாம் அழுத்த முடியுமோ என்னென்ன பார்க்க முடியுமோ 10 நிமிஷத்துல முடிக்க ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சாப்பிடும் போது அதை கையில என்ன வேணாலும் எப்பேற்பட்ட எமர்ஜென்சி ஒர்க்லயும் அந்த விஷயத்தை விடாத அளவுக்கு நமக்கு அது வந்து ஒரு அடிக்ட் ஆயிடும். அதாவது ஒரு எப்படி இன்னும் சொல்லலாம்னாக்கா ஒரு குடிகார, ஒரு ஸ்மோக்கர், இவங்க வர பெரிய கொடுமையான விஷயம்னாக்கா இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, அது எல்லாமே Facebook, எல்லா விஷயங்கள் தான். எவ்வளவு பேரால இன்னைக்கு வெளியில வர முடியாமலே போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஜெயிக்க முடியாமலே போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு மேல ஒரு வீடியோ பாக்குறாங்க, அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னில இருந்து இதெல்லாம் வித்துங்க நல்லா வாழலாம், ஒரு ஆட், ஏதோ ஒரு நல்ல வீடியோ வருது, அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருது. வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ண, பிடிச்செல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு இப்படி நம்மள ஏதோ ஒரு வீடியோ வருது, ஏதோ அப்ப நம்மள அந்த மைண்ட் செட் வந்து ஒரு மினிட் டு மினிட், ஹவர்ஸ் டு ஹவர் வந்து நம்மள ஒரு ஸ்டாண்டர்டா இல்லாம நம்ம வேலை பார்க்கறோமா வேலை பார்க்க வேண்டாமான்றதை விட, யோசிக்கிறோமா யோசிக்க வேண்டாமான்றதை விட அதுல காமிக்கிறதெல்லாம் நம்ம செய்ய விருப்பப்பட்டுக்கிட்டே இருப்போம். இதோட விளைவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டட் ஒரு 3-4 வருஷத்துல ஒரு நல்ல கரெக்டா சோசியல் மீடியா தெளிவா யூஸ் பண்ணவங்களோ தப்பா யூஸ் பண்ணா ஃபுல்லா யூஸ் பண்ணணும், தப்பானவங்க சரியா யூஸ் பண்ணவனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 2 hours மேக்ஸிமம் 2 hours. நான் எல்லாம் எப்படி சொன்னாக்கா எல்லாமே சேர்த்து 2 hours. அது Facebook ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், இன்னும் எனக்கு எவ்வளவு லிங்க்டின் ஆகட்டும், இது மாதிரி எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். இன்னும் எஸ்பெஷலி இந்த மியூசிக் ஆப், மூவி ஆப் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம். நான் சொல்றது ஒரு படம் கூட ஒரு நாள் பார்த்துல, ஒரு படம் கூட மொத்தமா ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் இந்த இது பிரகாரம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ கத்துக்கிட்டாங்களோ அதை செயல்படுத்தி நல்லா இருந்துருவாங்க. செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை சோசியல் மீடியால சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சிருவாங்க. சோசியல் மீடியா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், கெட்டுடும், அதை செய்ய மாட்டாங்க. இந்த பீப்புள் என்ன அப்படின்னாக்கா கேட்கறதோட பாக்குறதோட பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எது தேவையில்லையோ அதை மட்டும். ஏன்னா இவங்களுக்கு எது இப்போ எதெல்லாம் இவங்களுக்கு செல்ஃபா ஒரு சந்தோஷம், அந்த டோபமைன், அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இவங்க கெரியர் கண்டிப்பா நல்லா இருக்காது, இது சாபம் தான். இவங்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வரம் தான். உண்மையை சொல்லனாக்கா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஜேர்னலிஸ்ட், சில நல்ல ஜேர்னலிஸ்ட், இப்போ இது ஆனந்த விகடன், எவ்வளவு ஜேர்னலிஸ்ட், எவ்வளவு பேரு ஒரு 10 லைன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு 10 நாள்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்த்தா ஓகே. இங்க தேவையில்லைன்னு கிடையாது. நம்ம என்டர்டைன்மெண்ட்ன்றது நம்மள வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எப்படின்னாக்கா நம்ம நல்ல வாழ்க்கையும் ரிமைனிங் ஹவர்ஸ் நல்லா வாழ்றதை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். டோட்டல் ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம்னாக்க ஒரு லிமிட்டட் டைம்ல கண்டிப்பா நம்ம ட்ரெஸ் டைம் மட்டும் தான் ஆகும், வேற வழியே கிடையாது. அளவான நேரத்துல நல்லா தேர்ந்தெடுத்து பண்ணா அது நமக்கு வரம். இல்லன்னா வரன்றதை விட அது வந்து உண்மையில பெருசா லைஃப் கொண்டு போறது சப்போர்ட்டிவா, கண்டிப்பா சோசியல் மீடியா டெஃபினட்டா சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பேரோட பல வருஷம் அறிவு, பல வருஷம் அனுபவம், அவங்களோட ரொம்ப நுணுக்கமான சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்மள வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். கண்டிப்பா சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், ஒரு லிமிட்டட் டைம், ரொம்ப லிமிட்டட் டைம், கரெக்டா. அதுவும் கால்குலேட்டிவா ஒர்க் பண்ணணும். கால்குலேட்டிவா ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். மற்றபடி அதிலே ஸ்க்ரோல் பண்ணி உட்காந்துருந்தா கண்டிப்பா அழிவு தவிர வாழ்க்கையே கிடையாது.